பரணி ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்டேட்டோட கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது ப்ரோ. கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஐபிஎல் பிகன்ஸ். ஐபிஎல் கொஞ்சம் பேசுவோம் அப்பப்போ. ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லுங்க. ஓகே, எங்க இருக்கீங்க? வெளியே இருக்கீங்களா? மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில் தான். சரி, ஓகே. இன்னைக்கு அப்டேட்ஸ் பார்க்கலாம். அந்த டக்காய்ட் படத்துல இருந்து சிச்சு பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோன்டா காந்தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிமில் ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாலா 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் April 2 தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நீலிரா அந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் வச்சாங்கல்ல, அந்த ஈவெண்ட்டோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யூத் $1 million ஓவர்சீஸில் பண்ணிடுச்சு 9 daysல அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜயும் லைலாவும் அந்த உன்னை நினைத்து வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிறது. ஃபஸ்ட்டு விஜய் தான் அந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்பெஷலாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கண்ணன் ரவி ப்ரொடக்ஷன்ஸில் அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அப்டேட்ஸு. வேறு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்க, பெருசாக அப்டேட் வந்த மாதிரி மிஸ் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் இன்னைக்கு நிறைய ரூமர் போச்சு. மடோன் அஸ்வினோட அடுத்த படத்தில் கார்த்தி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதை சூர்யா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ பார்ப்போம். பரணி சொல்லுங்க பரணி, ஏதாச்சும் நீங்க தான் சொல்லணும். மேட்ச் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. நீங்க பெருசா எதுவும் அப்டேட்ஸ் வந்த மாதிரி தெரியல. வேற யாராவது படம் ஓடிடில ஏதாவது பார்த்திருந்தாலோ இல்ல தியேட்டருக்கெல்லாம் பார்த்திருந்தாலோ பேசலாம். நீங்க போனீங்களா இன்னைக்கு? இல்ல பாருங்க, நாளைக்கு தான் போறேன். நாளைக்கு இங்க டீம் இங்க வரேன்னாங்க. சரி, அப்படி சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. எங்க இல்லேவா? ஆமா பரணி, சூப்பர். இன்னும் அவங்க தேட்டர் முடிவு பண்ணலையா. அவங்க வெளியவா சோனாவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் மதுரைக்கு போறாங்களாம். மதியானம் ஈவினிங் இங்க எளியவா சோனாவா அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு வரேன்னு இருக்காங்க. வந்தபோது சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, சேர்ந்து பார்த்துருவோம் அப்படின்னு. ஷோ பாக்குறாங்களா இல்ல ஷோ முடிஞ்சு பேசிட்டு போறாங்களா? ஷோ பாக்குறாங்க. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே. நீங்களும் அப்படியே ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பார்ப்போம், போயிட்டு வரோம். ஓகே. இன்னைக்கு என்ன யாரையுமே ஸ்பீக்கர்ல காணோம். மாவீரன் இப்பதான் வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை யார்ட்டையாவது தலையில இந்த வடிவேலு படத்துல வர மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேட்ச் நடுவுல கேப்ல நம்ம பேசலாம்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே நம்ம மட்டும் தான் பேச விடுறாங்க. அவங்கள காணா. எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு அவங்க அந்த ஐடியாலாம் வந்திருப்பாங்க போல இருக்கு இன்னைக்கு நிறைய பேரு. நான் ஹாப்பி ராஜ் பார்க்கல, ஆனா ஹாப்பி ராஜை பத்தி பேச முடியாது. இந்த வாரம் வந்த படங்கள் அது மட்டும் இருக்கு. 2-3 படம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கலையா பிரகாஷ் ப்ரோ? பரணி, நீங்க என்னமோ அந்த மனிஷ்கா என்னமோ சொல்லுவீங்களே, அதுல மஸ்டிஸ்டா மரணமா ஏதோ ஒரு மரணம், அதெல்லாம் பார்க்கணும். அது பார்க்கணும். இந்த அது பேர் என்ன, விஜய் சேதுபதி தலை மட்டும் போய் காட்டான், அது பார்க்கணும். எதுவுமே இன்னும் பாக்குற டைமிங் அமையல. பாக்குறேன், நாளைக்கு மறுநாள் பாக்குறேன். ஜீத்து ஜோஸ் டைரக்ட் பண்ண ஒரு பரணி சொன்னதுதான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அந்த வீடியோக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிற வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ தேடி ரெக்கார்டு போட்டு அதை எடிட் பண்ணி தேடுறதே பெரும் வேலையா இருக்கு. இதுக்கே ஒரு நாள் 1/2 நாள் போயிருது பாருங்க. வீடியோ எடிட்டிங் தான் அப்படிதான் கொஞ்சம் கஷ்டம் தான். அதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தான் கஷ்டங்க. பேசுறது 5 நிமிஷம் தான் ஆகுது எனக்குலாம். அதுக்கு எடுக்கிறது, பின்னாடி மியூசிக் போடுறது, அது பண்றது இது பண்றதே நேரம் ஓடிடுது. நாளையில இருந்து அதை இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் மாத்தணும் வேற. பார்ப்போம். டைம் ஸ்பெண்ட் ஆகுது. இன்னைக்கு ஐபிஎல் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன வருஷம் ஐபிஎல் இந்த விளையாண்டோட சரி, அதுக்கப்புறம் இந்த நடுவில் விளையாண்ட மேட்ச் தெரியல. ஏன்னா ட்ரீம் லோன் இல்லை, அதனால இப்பயும் ட்ரீம் லோன் இல்லை. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு டோர்னமெண்ட் லீடர் போர்டுன்னு ஒன்று ஓடும். அதனால அதை வச்சு ஜாலியாக விளையாடலாங்கிறத
இந்த வருஷம் திரும்ப மேட்ச் எடுக்கிறது கண் கூட ஜாலியா இருக்கு. தப்பா இருக்கு. 1.5 வருஷம் கழிச்சு இதான் அக்கௌண்ட் நம்பர், இதை கரெக்டா காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரோ. வேணாம் ப்ரோ, நானே வீட்டுக்கு போய் பண்ணிடுறேன். அக்கௌண்ட் நம்பர் தானே, நான் சேஞ்ச் பண்ணி. யார்கிட்ட பாரு அக்கௌண்ட் நம்பர் பின்னாடி எனக்கு புரியல. இது கேக்கு. ஐயோ ஆமா கேக்குது பாருங்க, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா தான் இருக்கு. எப்படி தெரியல. நான் வாட்ஸ்அப் ஒரு நிமிஷம் சாரி வாட்ஸ்அப்ல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு நேரா உள்ள வரேன். சூப்பரா இருந்துச்சு நெல்சன் ஸ்டைல்ல. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? எல்ஐகே எல்ஐகே அனௌன்ஸ்மெண்ட் டேட் ரிலீஸ் டேட் ப்ரோமோ போட்டாங்களா? செம்ம ஃபன்னா இருந்துச்சு. வந்துருச்சு. நெல்சன் ஸ்டைல் ஈக்குவல் டு நெல்சனா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே அந்த ப்ரோமோல இருக்கு. ஏங்க எங்கங்க இருக்கு? எனக்கு குபீர் என்னன்னா, அது என்ன இவரு சொல்லுவார் விக்கி, படம் ரிலீஸ் டேட்டுக்கு சொதப்பலுக்கு காரணம் நான் தான் எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்கன்னு விக்கி சொல்லுவாரா. பிரதீப் பேச வருவாரு, அதானே உண்மை. அப்படியே வாயை பத்தி இல்ல டியூடு டிராகனுக்கு அப்புறம் வந்தா பயங்கரமா இருக்கும், நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு. செம குபீர். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க லிங்க கொடுங்க. ஐயோ 5-6 நிமிஷம் ஆச்சு. பிஆர் போட்டிருக்காரு பாருங்க, பாத்துட்டு வாங்க. பாட்டு வரப்போகுது, அடாவடி பாட்டு பேரு, கம்மிங் சூன். ஓகே சூப்பர். நான் பார்த்துட்டு வரேன், பேசலாம். ஓ அவரு டைரக்ட் இல்லையா? யூடியூப் வீடியோ தானே? பிஆர் போட்டிருப்பாரு பாருங்க ப்ரோ, யூடியூப் வீடியோ. 3 பேர் இருக்காங்க. சரி பார்த்து வரேன். பாருங்க. ஓகே கைஸ், பார்த்துட்டேன். எனக்கு எண்டிங் அனிருத் சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹலோ மாவீரன், கமல். கேக்குது. நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன தூக்கி வெளியே போடாம இருக்கு? நீங்க பேசாம இருக்கீங்கல்ல. மேல யாராவது வந்தா என்ன தூக்கி வெளியே போட்டுருது. மேல யாரும் வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் கிரிக்கெட் உள்ள பிஸியா இருக்காங்க. ஆமா, அஜித் பல்தான்லாம் 2 மாசத்துக்கு சும்மா மேட்சே இல்லாத கையில ஒரு பரணி ப்ரோ எப்ப இருக்க ஒரு இது இல்ல பரணி ப்ரோ. எப்பயும் இருக்கிறதுனா என்னது? இந்த ஐபிஎல் தான் ஒரு இது இருக்கும்ல, ஒரு கம்மியா தான் ஃபீல். அது ஒரு ஹைப். முன்னாடி இந்த ட்ரீம் 11 இருந்துச்சா, அப்படின்னா எப்படி வந்து நம்ம மேட்ச் இது பண்ணுவோம், அது போடுவோமா, எனக்கு அப்போ ஒரு இது இருக்கும், ஹைப் இருக்கும். பட் இப்போ ஒரு மாதிரி நார்மலா எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுதான் பரணி ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்கு. இப்பதான் ப்ரோமோ பார்த்துட்டு வரேன், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நார்மல் பீப்புள் ப்ரோ கொட்டு. இல்ல நல்லா இருக்கு, இல்ல ஜாலியா இருக்கு. அதான் இப்பதான் இருந்தாலும் நான் இப்பதான் ஒரு படம் கொஞ்சம் லைட்டா பிரைட்டா தெரியுது. பரவாயில்லப்பா, இருக்கும் போல இருக்குன்னு. பிரகாஷ் ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், இந்த லைட்டிங் இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அந்த பாட்டு கவனிச்சீங்களா? அந்த ஃபான் ஒரு இது டெம்ப்ளேட் இருக்கே, அதை வச்சு ஒரு பாடல் வருது. அனிருத் தாங்க ட்ரெண்ட்லயே அந்த ஃபாங்கிற சவுண்ட் வச்சுதானே பாட்டு வரப்போகுது. அதை வச்சுதான், அதுதான் இதா இருக்க போகுது. ஆந்தனி தாஸ் வாய்ஸ் தான் கடைசியில வந்தது, அடாவடி. அவர் இல்ல, விவரம் நினைக்கிறேன். மகாலிங்கம் இந்த சாமி பாட்டுலாம் பாடுவாரு, அவருன்னு நினைக்கிறேன். எல்லைக்குள்ள இப்படி ஒரு பாட்டு எதிர்பார்க்கல, பாப்போம். எனக்கு உள்ள விக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் குபீரா போச்சு. அதானப்பா உண்மைன்னு சொல்ல வந்தார்ல, அப்படியே வாயை பத்தி விட்டாரு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாமே நம்ம எதெல்லாம் விக்கி வச்சு கிண்டல் பண்ணோமோ எல்லாத்தையும் ப்ரோமோ கிளாஸ். இது மாதிரி பண்றது நல்லா இருக்குங்க. சரி ஓகே, ஏப்ரல் 10 லீவு பாப்போம். ஏப்ரல் 10 லீவா? ஏப்ரல் அதான் அந்த லீவ் வரும்ல, ஏப்ரல் 14 தமிழ் லீவ். ஏப்ரல் அது ஓகே, அது செவ்வாய்க்கிழமை. ஆமா, அது நல்ல ரேட் தான். ஏப்ரல் 10 என்னைக்கு? ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை. 2 வீக்ஸ் இருக்கு. ஆனா ஏப்ரல் 9th வரலாம் அவங்க. எப்படியும் ஒரு 1 வீக் வந்துட்டு ரன் கிடைக்கும் நம்ம லீடர் படத்துக்கு, காளிதாஸ் 2க்கு.
காளிதாஸ் 2 நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம். கிளிக் ஆச்சுன்னா 20 நாள் ஃப்ரீ ரன் இருக்கு எல்ஐகேக்கு. வேற வழியும் இல்ல, ஏப்ரல் தேட்டர் 30 ஒன்று போட்டுதான் ஆகணும். ஏப்ரல் போட்டுதே 30 ஆகணும். வரைக்குமே ஃப்ரீ ரன் தான் ப்ரோ. அதான் போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. பாப்போம். பாப்போம். நல்லா இருந்துச்சு ப்ரோமோ. படம் ஏப்ரல் 10 வருதுன்னு ஒரு பிரைட்னஸ் தெரியுது ப்ரோமோக்கு அப்புறம். அந்த துபாய் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதான் அஜித் பல்தான் இனிமேட்டு வரமாட்டாரா? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேற. தெரியலையே, எங்க இருக்காருன்னே தெரியல தகவல். மேட்ச் தான் பாப்பாரு, வேற என்ன பார்க்க போறாரு? மேட்ச் தான் பாப்பாரு. சரி கமல், நீங்க பாத்துட்டீங்களா ஹாப்பிராஜ்? இல்லையே, நானும் போக மாட்டேன். ஏன் ப்ரோ? ஓடிடி தான். என்ன கமல், நீங்களே இப்படி சொல்லலாமா? சென்னையில இருந்து பரணி ப்ரோ இப்படி தள்ளி விடுறீங்க. இல்லங்க, சீரியஸா தான் சொல்றேன். அது வந்துட்டு அடிக்கிற அளவுக்கு மோசமான படம் இல்லையே, அதுக்காக சொல்றேன். வேணாம் ஒரு ஐயோ இதுலயே பாத்துக்கிறேன்ப்பா ஓடிடிலயே. இல்ல கமல், நீங்க அப்படி நினைக்காதீங்க கமல். 1-2 சீன்ஸ் ஒர்க் ஆகும் உங்களுக்கு, லாஸ்ட் ஒர்க் ஆகும். 1-2 ஒர்க் ஆகாது கண்டிப்பா, அது ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்லல. பட் அது அடிக்கிற அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஓடிடிலேயே பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து ரொம்ப மொக்க படம் கிடையாதுன்னு தான் சொல்றேன். ப்ரோவே மேட்ச் தான் பாக்குறாருல. ஆமா ஆமா, அவர் மியூட்ல போட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி யாரும் பேச மாட்டாங்க, மறுபடியும் நீங்க நம்ம 3 பேர் தான் போல. சரி கமல், ஓடிடில ஏதாவது படம் பாத்தீங்களா? இல்லையே ப்ரோ, எதுவும் பார்க்கல ப்ரோ, எதுவும் பார்க்கல. எதுவும் பார்க்கலையா? இங்க பாருங்க, நம்ம கிட்ட நான் கேட்டுட்டு தாங்க இருக்கேன். சூப்பர் கேட்ச் ட்வீட் பண்ணிருக்காரு பாரு. அதான் சூப்பர் மேட்சையும் பார்த்துட்டு இதுவும் பண்றேன், அவ்வளவுதான். என்ன பிரகாஷ் ப்ரோ? பரணி கழிச்சு இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் வாடகைக்கு போயிருக்குற மாதிரி கழிச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஐபிஎல் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 2 மேட்ச் ஸ்டார்டிங்ல பார்ப்போம். கேட்ச் செம்மையா இருந்துச்சு. மொத்தமா பேக் டு பேக் அடிச்சு ஒரு 80 அடிச்சுட்டான். குஷியா நல்லா இன்னொரு 20 அடிப்பானா, ஃபர்ஸ்ட் மேட்சே சதம் அடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக பாத்துட்டு இருந்தேன். அழகா கேட்ச் போச்சு, அதான் சூப்பர் கேட்சிங் போட்டேன், அவ்வளவுதான். ஆனா இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்சையும் பாக்குறேன், மேட்சையும் பாக்குறேன், இங்கேயும் பாக்குறேன், அவ்வளவுதான். பேசுவோம். இந்த எல்ஏகே ப்ரோமோ பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு தம்ப்நெயிலே அதுதான். ஆமா, அது என்னமோ அம்ஜி என்ன பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னது? பெட்டிங். என்ன அது இங்க இல்ல, யூஎஸ்ல. நம்ம இதுல இல்ல. பரணி ப்ரோ என்ன பெட்டிங்லாம் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்களா அவர்ட்ட? நான் சும்மா போட்டோ மட்டும் தாங்க அமிச்சேன், நான் எதுவும் பண்ணலங்க. நான் அவருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோ மட்டும் அமிச்சேன். அது இங்க இல்லீகல்ங்க, இங்க பண்ண முடியாதுங்க கமல். நம்ம பண்ண முடியாது, நார்மல் பீப்புள்ஸ் நம்ம பண்ண முடியாது. ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி வந்தாச்சு. 4 ஓவர், லாஸ்ட் 4 ஓவர், ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அவர் தான். யாரும் அடிச்சு. ஆமா, எப்பயுமே அப்படிதான். அந்த மே மட்டும் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மே 15 நாள், அதுக்கப்புறம் வந்துருவாரு மறுபடியும். 14 தானே ரிலீஸ். அது அப்படியே என்னங்க, படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்துருவாரா பரணி ப்ரோ? ஓகே இந்த தியேட்டர் விசிட் அதெல்லாம் இருக்கும். கரெக்ட். ஜாலி தான். அப்புறம் ஆஃப்டர் மூவி ப்ரொமோஷன்ஸ், இன்டர்வியூஸ். யூத் செம்ம ரன் ஓடுதுங்க. இந்த வீக்கெண்டுமே நல்ல புக்கிங்ஸ் இருக்கு. இந்த வருஷமே சின்ன படத்துக்கு பொற்கால மாதிரி அமைஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு ப்ரோ. இல்ல பரணி ப்ரோ, எதுவுமே சின்ன கலெக்ஷன் பண்ண மாட்டேது. சும்மா 10 கோடி பண்ணா 30, 40, 50, 70, 75 பண்ணிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, இது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இப்ப என்னன்னா, பெரிய படம் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த இது கண்டிப்பா அடிபட்டிருக்கும். எதுவுமே இல்லாததுனால இப்போ அது கேப்பும் நல்லா இருக்கு கமல். 24 அளவுக்கு ட்ரையா இல்ல பாத்தீங்களா? 24 அளவுக்கு உஷாராயிட்டாங்க. இந்த வாட்டி உஷாராயிட்டாங்க. இல்ல வித்ல வந்துச்சு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கேப் இருந்துச்சு. தாய் கிழவி வந்துச்சு, அதுக்கப்புறம் கேப் இருந்துச்சு. யூத் வந்துச்சு, இப்ப கேப் இருக்கு. இலக்கிய வருது, அப்படியே வச்சுக்கலாம். சரியான இது இருக்கு.
அப்போ பிஆர் கண்டினியூ ஆகுதான்னு. ப்ராஜெக்ட் ஹெயில் மாதிரி மொரட்டு புக்கிங்ஸ் ஓடிட்டு இருக்கு போல. நீங்க போலையா? இல்ல கமல், ஒரு தியேட்டர்ல அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது இருக்கிறதுலயே இந்த மலையாள படம்லாம் போடுற ஒரு நார்மலான ஸ்கிரீன், ரொம்ப பெரிய ஸ்கிரீனும் இல்லை, ரொம்ப குட்டி ஸ்கிரீனும் கிடையாது, ஒரு நார்மலான ஸ்கிரீன். எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு இப்போ நான் எனக்கு கேரளா போகணும்னு ரொம்ப இப்போ April 2 நிறைய படம் வருது வேற. மேரியோ, அதுக்கப்புறம் வாலா 2 இந்த மாதிரி வருது. நான் அங்க போலாமா அப்படின்ற மாதிரி பிளான் வாலா 2 பண்றேன். ட்ரெய்லர் வந்துருச்சு, பாத்தீங்களா? ஆமா ஆமா, பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல கிரியேட் பண்ண அந்த மேஜிக் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா படம் முரட்டுறன்னு வரும். அங்கேயுமே April 23 பேட்ரியாட்னு சொல்றாங்க. அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. பட் அது ரிலீஸ் ஆகலன்னா அந்த நல்ல ஒரு 3 வீக்ஸ் நல்ல ரன் இருக்கும். இந்த April 10 கேரளால ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல. April 10 கேரளால ஃபங்க்ஷன், 14 கேரளா நியூ இயர். அப்ப போன வாட்டில நிறைய படம் இறங்குச்சு, இந்த வாட்டி எதுவுமே இறங்கல. அதுவும் எலெக்ஷன் அது ஒன்னாவது செவ்வாய்க்கிழமை வருது, April 14. இன்னொன்னு April 9th எலெக்ஷன்ஸ் அங்க கேரளா எலெக்ஷன். ஓகே அங்க ஓகே. போன வாட்டில 3 படம் வந்துச்சு. அது என்ன படம்? ஆலப்புழா ஜிம்கானா, அந்த இன்னொரு படம் மரணமாஸ், அப்புறம் இன்னொரு படமும் வந்துச்சு, கரெக்டா தெரியல பேர், எனக்கும் பெருசா ஞாபகம் இல்லை. ஆனா நல்லா 3 பசுகா அப்பயே வந்துச்சு. ஆமா நல்ல ஞாபகம். இன்னும் அந்த படம் வரவே இல்லை இங்க ஓடிடில, பார்க்கவே இல்லை அந்த படம். அந்த படம் பார்க்காதீங்க, விடுங்க. அந்த படம் நீங்க பாக்குறதுக்கு பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது பெருசா பிடிக்காது யாருக்கும். அந்த படம் அந்த மாதிரிதான் இருக்கும் கிளைமேக்ஸ். அது அவுட் ஆஃப் ரியாலிட்டி அந்த கிளைமேக்ஸ். ஹாப்பி ராஜ் பார்த்தே எனக்கு ஒர்க் ஆகல. மெயின் ரீசன் ப்ரீமியர் ஷோ ரிவ்யூஸ் 4.5 எல்லாம் பார்த்துட்டு ஹைப் ஆகி போனேன். இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இனிமேட்டு வர இந்த ப்ரீமியர் ஷோ ரிவ்யூஸ்ல 4.5 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நீங்க ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி இவரு சொன்னா கரெக்டா இருக்கும் பாட்டு, அந்த மாதிரி யாராவது ரிவ்யூஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா மட்டும் நம்பி போங்க. யாரும் இந்த ப்ரீமியர் ஷோ பார்த்து ஐயோ எல்லாரும் இப்படி சொல்றாங்க ஆகும்னு சொல்றாங்கன்னு ஹைப் ஆகி போகாதீங்க. அப்படி சொல்றாங்கன்னா ஹைப்பை கம்மி பண்ணிட்டு போங்க. ஹைப்பே இல்லாம சரி நம்ம படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ப்ரோ, எலெக்ஷன் கேண்டிடேட் பத்தி பேசுங்க பிரகாஷ் ப்ரோ. எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் கேண்டிடேட் இன்னும் ஒரு கட்சி, முக்கியமான கட்சி டிவிக்கு அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்கல்ல, அவங்க நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்ல நாளைக்கு மறுநாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா டோட்டலா பேசுவோம். இனி யாரோ மாதிரி இருந்துச்சு தம்பிதான் பரணி எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்கேன். சொல்லுப்பா பிரகாஷ் இங்க. சரி ரைட் ஓகே, பாய் சொல்லு. சரி சொல்லுங்க. சரிப்பா. ஹலோ சொல்லுப்பா. சும்மா வீட்டுல தான் இருக்கேன். நீங்க? நானும் வீட்டுல இருக்கேன். சரி ஓகே, பாய் சொல்லிட்டு போ. நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. பாய். சரி. அப்பா பேச முடிச்சா என்ன பண்ணா? ஆஷா நாம சாப்பாடு சாப்பிட்டோம். சரி முன்னாடி பண்ணி சரி போதும் போ. சரி ஒண்ணு பாய் சொல்லிட்டு போ. என்னது? சரி பரணி, இன்னொரு கட்சி அனௌன்ஸ் பண்ணட்டும், அப்புறம் வேட்பாளர் பத்தி பேசுவோம். ஓகேவா? கண்டிப்பா பேசுவோம். நாளைக்கு மறுநாள் நினைக்கிறேன். ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர் யாராவது பேசுவோம். இப்போதைக்கு அதிமுக நேற்று முந்தானத்தே டோட்டலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது திமுக இன்னைக்கு வேட்பாளர் பத்தி அனௌன்ஸ் பண்ணாங்க, தேமுதிக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எப்பவும் கடைசி நேரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை பொறுமையா பார்ப்போம். மற்றபடி மற்ற வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே மட்டும் தான் மெயின் சிட்டியில வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு.
பிஜேபி அனௌன்ஸ் பண்ணணும்ல, பிஜேபி அனௌன்ஸ் பண்ணணும். ஆமா பார்த்தேன். அனௌன்ஸ் பண்ண டோட்டலா எலெக்ஷன் பத்தி பேசுவோம். இப்ப வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை ப்ரோ. மாவீர ஏதாவது படம் பாத்தீங்களா? ப்ரோ நான் மஸ்திஷ்கம் நான் பார்த்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ரகுராம். நல்லா இருந்தது. இந்த மாதிரி டீசெண்டான அட்டெம்ப்ட் தான் சொல்லுவேன். ஓகே. ஒன்றும் போர் அடிக்கல, பட் ஆனா அது எல்லாருக்குமே செட் ஆகாது ப்ரோ சுத்தமா. அதுதான் ரொம்ப எல்லாரும் இல்ல, ரொம்ப ரேரா தான் செட் ஆகும். அது தேட்டர் மெட்டீரியலே இல்லாத மாதிரி தான் இருக்கு. நான் தேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் செட் ஆகல. ஏன்னா நான் இந்த கான்செப்ட் ஓகே, பட் நம்ம பிளாக் மிரர் எல்லாம் பாத்தீங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல? பாத்திருக்கேன். அந்த மாதிரிதான் ஜோன்ல தான் இருக்கும். அந்த ஜோன்ல தான் இருக்கா. சோ அதனால எனக்கு அதெல்லாம் நிறைய பார்த்துட்டதுனால இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. அதுல நிறைய ரொம்ப ட்ராஜடியா இருக்கும். இதுல ஆனா கடைசியா சொன்ன ஓகே, அந்த கடைசியா சொன்ன மெசேஜ் எல்லாம் ஓகே, சூப்பரா இருந்தது. அப்புறம் ஒரு ட்விஸ்டோட வச்சு முடிச்சாங்க. எனக்கு அந்த ட்விஸ்ட்ல ஒரு டவுட். எனக்கு அந்த லாஸ்ட் டைட்டில் கார்டு ஒன்று போடுறாங்களா, அது மட்டும் சொல்லுங்க, என்ன டைட்டில் கார்டுன்னு? டைட்டில் கார்டு நான் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல லாஸ்ட்ல சைமன்ஸ் பிராங்கின் பைட்டிங் ஆஃப் சைமன் அதுதாங்க டைட்டில். இல்ல லாஸ்ட்ல இன்னொரு டைட்டில் போடுறாங்களே பச்சை கலர்ல, வேற ஏதோ ஒரு பேர்ல. அதுதான் ஃபுல் டைட்டில். அதுதான் வெறும் மஸ்திஷ்கா மரணம் மட்டும் இல்ல டைட்டில். பிராங்கன்ஸ்டைன்ஸ் மெமரிஸோ என்னமோ இருக்கும். அதுதான் அதான் பிராங்கன்ஸ்டைனிங் ஆஃப் சைமன் மெமரி ஃபர்ஸ்ட் டைட்டில் ப்ரோ. லாஸ்டா முடியும் போது வேற ஒரு டைட்டில் வேற ஒரு பேரோட போடுறாங்க. இவனோட மெமரியா அது கடைசியில ஒரு ட்விஸ்ட் வந்து என்னன்னா, அது சொல்லிட்டா வேணாம் பார்க்காம இருக்காங்க. ஆமா ஆமா டிஎம் பேசலாம். ஆனா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சில பேர்ல. புதுசா இந்த கான்செப்டே பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நிறைய படம் பாக்குறவங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரியும். ஏன்னா அது ரொம்ப ரிப்பீட்டடா தான் காமிச்சிருக்காங்க. சோ அதனால புரியும் கண்டிப்பா. ஓகே டீசென்டான படம் தான், நல்ல அட்டெம்ப்ட் தான், நல்லா இருந்தது. ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒன் டைம் ஆச்சு. நம்ம அந்த பிளாக் மிரர் எல்லாம் பார்த்ததுனால நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹை கான்செப்டா தெரியல. ஐயோ என்னடா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம ஊர்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் வருது. ஆனா உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுத்த இந்த பட்ஜெட் ஆமா ஆனா படத்துலயே தெரிஞ்சது கொஞ்சம் பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்குது தெரியுது. பட் ஆனா நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா மலையாள படத்துக்கு நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. இதான் அந்த ஃபாரின்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க ப்ரோ மோஸ்ட் ஆஃப் தி சீரிஸ்லாம். இல்ல நிறைய விஎஃப்எக்ஸ் தான். அப்படிங்களா? ஆனா அந்த ஸ்டார்டிங்ல அவங்க எல்லாம் பேசும்போது ஒரு இடம்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் ஃபாரின்ல. இல்லங்க அது செட் மாதிரி தான் மேட்ச் பண்ணிருக்காங்க. இல்ல செட் இல்ல ப்ரோ, அந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும் போது அது எனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லையே. நம்ம மலையாள ஃபிலிம்ல பட்ஜெட் இல்ல ப்ரோ, நீங்க வேற. எனக்கு அப்போ அந்த அவுட்டோர் சீக்வன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு மேட்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒரு படம் வந்துச்சு. படம் ஃபுல்லா ஃபாரின்ல தானே இருந்தீங்க. மாத்தி மாத்தி அது எக்ஸம்ஷன்ங்க. ஏங்க எது சொன்னாலும் அதையே கொண்டு வரீங்க. இது கமல் நீங்க இந்த படம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க ஒரு காசும் செலவு பண்ணது உங்களுக்கு பிரேம்ல தெரியும் அப்படின்னாரு. ஒருத்தர் என் கூட படம் பார்க்க வந்தாரு, அவர் சொன்னாரு. அதான் சொல்றேன், என் கூட ஒருத்தர் படம் பார்க்க வந்தாரு. அவனை கடத்திட்டு போவாங்கல்ல பிருத்திவிராஜ், அவங்க சுகுமார் வச்சு அவங்க அண்ணனை. அப்போ அவர் கழுத்துல ஒரு இது போட்டிருப்பாரு, ஸ்கார்ஃப் போட்டிருப்பாரு. அந்த ஸ்கார்ஃப் கூட வந்து ஏதோ ஒரு பெரிய பிராண்டு, வியூலுட்டானோ ஏதோ சொல்லுவாங்களே, அந்த பிராண்டு தான் இருக்கும் கழுத்துல. பாடுறா அது கூட அவ்வளவு காஸ்ட்லியா வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. அது 200+ நினைக்கிறேன் ப்ரோ, அவர் சொல்லல. பட் ஆனா அதுதான் ரூபரா போயிட்டு இருக்கு. 200+ 200+ இருக்குமான்லாம் தெரியல. பட் நீங்க நினைக்கிறத விட கம்மியா தான் இருக்கும் பட்ஜெட். ஒரு 150 120 இருக்கும். புரியல எனக்கு என்ன. அந்த ஹெலிகாப்டரே வந்து ரெண்டல் ப்ரோ, அந்த ஹெலிகாப்டரே ஒரிஜினல் ஹெலிகாப்டர் தானே ப்ரோ. தாராவே 120 கோடி தான் பரணி ப்ரோ. இல்ல கமல், அதுதான் சொல்றேன். மோகன்லால் என்ன 100 கோடியா சம்பளம் வாங்குறாரு, 150 கோடி பட்ஜெட் போட. ப்ரோ அவருக்கு சம்பளம் கம்மி தான். இல்ல சம்பளமே சொல்லல, நம்ம வெறும் மேக்கிங் காஸ்டே அதுதான் சொல்றேன். கமல் 150 வரும்.
ஏன் வரும் ப்ரோ அந்த ஏன் எனக்கு படத்துக்கு. அவ்வளோலாம் தோணவே வரும். இல்லை கமல். எனக்கு என்னங்க அவ்வளோலாம் எம்புரான் படம் பாத்தீங்களா இல்லையா? எம்புரான் படம் பாத்தீங்களா படம் இல்லையா? ஏங்க தியேட்டர்ல போய் பார்த்தேன் படம். நீங்க என்னங்க அப்புறம் 180 கோடி மேக்கிங்கே ப்ரோ அதுல எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணி ப்ரோ? எனக்கு ப்ரோ ஈஸியா அவ்வளோலாம் சொல்றீங்க. bro, நீங்க என்ன அந்த நினைக்கிறீங்க? 70-80 கோடியில முடிச்சிருப்பாங்கன்றீங்களா? ஆமா ஆமா வரேன் ப்ரோ, நீங்க போங்க. நீங்க இருந்தாலும் மலையாள படத்தை ஓவர், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஓவர். இல்ல ப்ரோ அது 70 கோடி இல்லைன்னா அது கண்டிப்பா நான் வாய்ப்பே இல்ல. 100+ தான் ப்ரோ இருக்கும். அது கண்டிப்பா 100 கீழே இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா 100+ தான். கண்டிப்பா 100+ ஆமா. ஒரு நிமிஷம் தேர்ட் அம்பையர் போவோம் இருங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அவர் அங்க இருக்கவே மாட்டாரு. யாரு எப்ப 6 அடிக்கிறா? என்ன பரணி புரியல, எது என்ன படத்தோட பட்ஜெட்? எம்புரான் எம்புரான் பட்ஜெட்டா? என்ன ஒரு 70? 70-யா? கேட்டுக்கிட்டீங்களா என்ன பிரகாஷ் ப்ரோ, 100+ வரும் ப்ரோ அது. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கலேன். மோகன்லால் தான் படத்துக்கு மோகன்லால் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அந்த ஆண்டனி பெரும்பாவூர்லாம் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ப்ரொடியூசர் மாதிரி தான். அவர்லாம் அவ்வளவு பட்ஜெட்லாம் போட மாட்டாரு. ரெண்டாவது லைக்கா கோ ப்ரொடியூசர், அவங்களும் அவ்வளவு பட்ஜெட்லாம் போட மாட்டாங்க. அது சும்மா சொல்றதா வெளியே 100 கோடி +ன்னு. ஆனா படம் வந்து 70 கோடிக்குள்ளதான் இருக்கும். கமல் 70 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா கமல் அந்த படத்துக்கு? இவங்க என்ன இதான் எடுக்கிறாங்க? இல்ல பரணி ப்ரோ, இல்ல ஸ்கிரீன்ல அவ்வளவு தெரிஞ்சுச்சே. 70 கோடியே பெரிய பெரிய அமௌண்ட் தான் கமல். நல்ல அமௌண்ட் தான் ஆக்சுவலா. நல்லா என்னங்க லோக்காவ 30 கோடின்றீங்க, ஏன்னா அதுல அதான் அதுல இந்த பார்த்தாலே தெரியும் அது கம்மி பட்ஜெட் தான்ட்டு. மோகன்லால் என்ட்ரி சீனே வந்து அந்த ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் வச்சு பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரியல் ஹெலிகாப்டர் தான், அது பார்த்தாலே தெரியும், சிஜி கூட கிடையாது. ஆமா ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கும் போது கூட ஹெலிகாப்டர் ரெண்ட் எடுத்து தான் பண்ணிருப்பாங்க. அது ஓகே ப்ரோ. எடுத்திருப்பாங்க அவ்வளவுதான். இதுல வந்து பிரேம் நல்லா ரிச்சா தெரிஞ்சுதா? புரியுது இல்லன்னு சொல்லல. பட் அவ்வளோ 100+ 150 எல்லாம் வாய்ப்பே இல்லை. லோக்கால கூட அது சின்ன பட்ஜெட்னு தெரிஞ்சுது கொஞ்சம் சில சீன்ஸ்ல எல்லாம். என்னதான் வந்து நல்லா இருந்தாலும் அதுல சில சீன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது கொஞ்சம் அது சின்ன பட்ஜெட் படம்ன்ற மாதிரி. பட் என்ன இது எம்புரான்ல சுத்தமா தெரியல. அது ஒரு ஃப்ரேம் கூட அவங்க பிசுறு தட்ட விடவே இல்லை. அதனாலதான் டவுட் ஆயிடுச்சு. லோகா 2 வந்துட்டு செப்டம்பர்ல இருந்து ஷூட் போறதா சொன்னாங்க. இப்ப ரைட்டிங்ல இருக்காமா. நீங்க அந்த டக்காய்ட் பாட்டு பாத்தீங்களா? பார்த்தேன். ஜோன்டாக்காகவே பார்த்தேன். எனக்கு அவங்கள பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். பட் ஆனா அவங்களோட காஸ்டியூம்னா செட்டே ஆகல. ஏதோ வீட்டுல போற துணி மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ரொம்ப கேஷுவலா போட்டு வச்சிருக்கானுங்க, எனக்கு தெரியல. அப்போ ப்ரோமோக்காக தானே ஷூட் பண்ணாங்க. அதான் ப்ரோ அவங்கள படத்துல வர பாட்டுங்க. ப்ரோமோ சாங் இல்லையா கமல்? படத்துல வர பாட்டு அப்படியா? இன்னும் ப்ரோமோக்கு கூட தெலுங்கு படமாச்சே, அவனுங்க எப்படி இவ்வளவு சீப்பா செலவு பண்ணாம இருக்கானுங்கன்னு தெரியும். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் போட்டு விட்டுறானுங்க. ஓகே சரி பாப்போம். மாவீரன் மறுபடியும் நீங்க போகலையா ஹாப்பிராஜுக்கு? இல்ல ப்ரோ, இன்னும் அது போக மாட்டேன். இங்க சின்ன படம் உஷாராயிட்டாரு, நான் போக மாட்டேன். இல்ல உஷார்லாம் அவள போய் பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. போயிட்டு திரும்ப வரணும். அதனால தான் கொஞ்ச நாள் போகாம இருந்தேன் சின்ன படத்துக்கு. ஷோ கேன்சல் ஆகி. புரியுது மாவீர். நாமக்கல்ல ஒரே ஒரு நல்ல தியேட்டர் இருந்துச்சுங்க 2 ஸ்கிரீன்ல. அதையும் வந்துட்டு ரெனோவேஷன் சொல்லிட்டு 6 மாசம் க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு தியேட்டர் ரெனோவேஷன் 2 ஸ்கிரீன் தியேட்டர் ரெனோவேட் பண்றீங்கன்னா மிஞ்சி போனா இந்த சீட்டு இதெல்லாம் மாத்துறீங்கன்னா ஒரு மாசம் ஆகும். மிஞ்சி போனா ஒரு 1.5 மாசம் ஆகும். 40 நாள் ஆகும். 6 மாசம் என்ன வீடா கட்டுறாங்க? அதுதான் வருத்தமா இருக்கு. நான் இப்போ லோக்கல் தியேட்டர் ஒன்று இருக்கு, இந்த சின்ன படம்லாம் போடுறதுக்கு லோக்கல் தியேட்டர் ஒன்று இருக்கு. அங்கதான் போய் பார்ப்பேன். இப்ப ஹாப்பிராஜ் போனா அவ்வளோ கூட்டம் இருக்கு. பின்னாடி சென்டர் சீட்டு கொடுங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்றாங்க. அந்த தேட்டருக்கு வந்துட்டு அந்த தேட்டர்ல எந்த படம்னாலும் 100 ரூபா தான் டிக்கெட்டு. இன்னொரு தேட்டர் இப்போ ரெனோவேஷன் பண்ணுது, அந்த தேட்டர்ல வந்துட்டு 190 ரூபா இல்லை 150 ரூபா இருக்கும்.
இப்ப எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து யூத், துரந்தர் 2, ஹாப்பி ராஜ் 3மே அந்த தியேட்டர்ல ஓடுது. 3மே நல்ல படம். ஆனா செம்ம கலெக்ஷன். அடுத்த 6 மாசத்துக்கு சூப்பரா போகும் அந்த தியேட்டர். இனிமேட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போகணும் போல அந்த தியேட்டர் போறதுனா. அப்ப என்னன்னா இனிமே சின்ன படம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அடுத்த கொஞ்சம் நாளைக்கு எல்லா பெரிய படமும் எடுப்பாங்க. மேஜரா வர்றது இப்போ என்ன சொல்ல, அடுத்த இது லீடரு காளிதாஸ் 2 வருதுன்னா அந்த 2 படமும் எடுப்பாங்க. அந்த மாதிரி. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சின்ன படத்துக்கு ஸ்லாட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். லைக்கே வந்துச்சுன்னா அது கண்டிப்பா 2 வாரம் ஓடும்னு நினைக்கிறேன். ஏப்ரல், மே அதுக்கு மேல சின்ன படங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதான் ப்ரோ, ஏப்ரல்லே இப்போ இது வந்துச்சுன்னா பூஜா ஹாலிடேஸ் ஃபுல்லா இந்த ஹாலிடே ஃபுல்லா லைக் எடுத்துரும். அது அப்படியே 30 வரைக்கும் இழுத்துருவாங்க. ஏன்னா எப்படினாலும் எலெக்ஷன் வருதுன்ட்டு வேற படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா, ஏப்ரல் அதோட 30 கரை கரை வருது. தான். அதுக்கப்புறம் வந்துட்டு 14 நாள்ல கருப்பு வருது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சின்ன அதுக்கப்புறம் படங்களுக்கு இந்த மாதிரி நடுவுல கேப்ல ரிலீஸ் பண்ணி கிரஷ் ஆகும்னா கிரஷ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த 2 வாரத்துல ஒண்ணு ஜனநாயகன் வரும், இல்லைன்னா டாக்ஸிக் வரும். இது 2மே வராம போகுமான்னு தெரியல. பட் அதுக்கு நடுவுல எப்படி ஒரு 3 வீக்ஸ் டாக்ஸிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ. டாக்ஸிக் ஜூன் தானே சொன்னாங்க. ஆமா ப்ரோ, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். ஜூன் ஃபர்ஸ்டோ அப்ப ஜூன். ஏப்ரல் மட்டும் தான் இருக்கு நடுவுல ஜனநாயகன். ரெண்டும் ஒன்னா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல. வாய்ப்பே இல்ல. அப்ப எனக்கு இன்னும் கருப்பு அடி வாங்கும்னு தோணுது. ஏன் இல்லையே? ஏன்னா கருப்பு டேட்ல தான் அது பிளான் பண்ணுவாங்கன்னு தோணுது. இல்ல ப்ரோ, அவ்வளவு இல்ல. மே மந்த் ஏப்ரல் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. ஏப்ரல் 30 தான் அவனுங்க இன்னொரு படம் இறக்குறானுங்க. என்ன கேடி கேடி அந்த இது இப்ப கூட ஒரு பெட்டியா பாட்டு வந்து இதுவாச்சு. பெட்டி இல்லைங்க, பெட்டி இல்லைங்க, கேடி bro. கேடி. அந்த இவரு த்ருவ் சர்ஜா அவரு தானே bro? த்ருவ் சர்ஜா அந்த ஒருத்தர் இருப்பார்ல, கன்னடால இருந்து ஒருத்தர் வருவாரு. நல்லா அதான் வலுவா ஆள்ல நல்லா பல்கா வருவாரு ஒருத்தர். சரி, அது பெரிய படம். மார்டின் ஒரு படம் வந்ததே, அதுல நடிச்சாரு பாருங்க. பரணி ப்ரோ, இவங்க அந்த எந்த படம் தான். பேசிஸ்ல அவரோட படம் ஒண்ணு சொல்றாங்கன்னா, வருது. கேவிஎன் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அவங்க அந்த டேட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சேம் ப்ரொடியூசருங்கிறதால அந்த டேட்டை இந்த படத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வராங்க. எதுக்கு? ஜூன் எந்த படத்துக்கு? ஜூன் ஜூலை பேரும் ஜனநாயகன். ஜூன் தான் ப்ரோ. ஜனநாயகன் ஜூன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஜனநாயகன் மே மந்தே வர்றது டவுட் இருந்தாங்க. வராது மே மந்த் வராது. அது ஏதோ ஓடிடி இன்னொரு டீல் சைன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே மறுபடியும். வராது அது இல்ல, ஜூன் தான். பரணி ப்ரோ, கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காருல, அதில் பாருங்க, விநாயக்னா எப்பவுமே 5 பேருக்கு நடுவில் தான் இருக்கணும், என் பேரை நடுவில் போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் எங்கங்க? உங்களை ஹராஸ் பண்றவங்க லிஸ்ட் போட்டிருக்காரு டெய்லி. ஹராஸ் பண்றீங்களா? அதில் அப்படிதான் போட்டிருக்கு. யூடியூப் கமெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. அவன் தலைவன்ல எறின யாரோ வானவில்னு சொல்லிட்டாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. நாளைக்கு யாரு தெரியல, மாவீரன் ப்ரோ ரெக்கார்டிங் கிட்ட வந்து புழக்க போறாரு. அந்த அந்த ஒரு ரெக்கார்டிங்க்கு நிறைய கமெண்ட் வந்துச்சுங்க இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து. அதான் அவருக்கு கீழே போட்டிருக்காரு கமெண்ட்ஸ்ல. அதான் நான் பார்த்தேன். Try to watch it IMAX. 70% of the movie shot in IMAX digital cameras. We have best theatrical experience. ஐயோ, நீங்க எங்க போய் பார்க்க போறீங்க? ஏங்க, கோயம்புத்தூர் ஐமேக்ஸ்ல ஒரு ஷோவோ 2 ஷோவோ கொடுத்துருக்காங்க. அதுவே கடைசி நேரம் வருமா வராதான்ட்டு தொல்லை பண்ணி ரிலீஸ் பண்ணணும் ப்ரோ. ஏதோ பேசி வாங்கியிருக்காங்க. அதுவே இப்போ இந்த ஒரு ஷோ 2 ஷோன்றதும் டக்குன்னு ஃபுல் ஆயிடுது. ஓபன் பண்ணோடனே ஃபுல் ஆயிடுது. ஆனா என்னன்னா, இது என்ன சொல்ல, நிறைய பேர் சொல்றாங்க அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைன்றாங்க. ஆனா சில பேர் அதான் ப்ரோ, ஓவரா இவங்க இப்போ ரொம்ப ஹைப் ஏத்தி படம் ரிலீஸ் ஆகாம ஆவாதான்ட்டு ஐமேக்ஸ்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணி கட்டாயப்படுத்தி போற வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டானுங்க சிச்சுவேஷனை. அதாவது வந்து படமே இந்த எங்கேயுமே ரிலீஸ் ஆகல, இங்க மட்டும் தான் இருக்கு, அந்த மாதிரி ஒரு மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணி
சும்மா எல்லாரையும் போக வைக்கிறாங்க இந்த படத்துக்கு. ஆனா படம் ரிவ்யூலாம் பாத்தீங்கன்னா ஜென்யூன் ரிவ்யூலாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. அதான் bro, ஒரு பிக்சார் அனிமேஷன் படம் மாதிரி இருக்கான் ப்ரோ. கொஞ்சம் காமெடியாவும் இல்ல இல்ல எமோஷனலாவும். அதுதான் ப்ரோ. இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். இது வந்து நீங்க த்ரில்லரு இல்ல ரொம்ப இதா காம்ப்ளிகேட்டடான படம் அப்படிலாம் நினைச்சு போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. சும்மா அந்த ரெண்டு கேரக்டருக்கான பாண்டிங் தான் படமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். விஷுவலா நல்லா இருக்கும். நாங்க கதையா நீங்க இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா நம்ம பெருசா அந்த கதையை கவனிக்காம விஷுவலா கவனிச்சிருவோம். அந்த விஷுவலே கொஞ்சம் கதையை கொஞ்சம் இது பண்ணிடும், காப்பாத்திடும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. கரெக்ட். அதனால தான் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணுன்ற ஒரு ஆசை. பார்ப்போம் அப்படி உங்களால மேக்ஸிமம். பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டேரக்டா ஓடிடிக்கு போயிடுங்க, சிட்டா இருங்க, அவ்வளவுதான். என்ன படம்? ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் எல்மாரின்னு ஒரு படம் வந்துருக்கு பாருங்க. ஆமா, நேத்து யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நல்ல படம் தான், சூப்பர் படம், பரணிக்கு அந்த படம் பிடிக்கல, ஆனா சூப்பர் படம். பார்க்கவே இல்லைங்க. அவரும் பார்க்கவே இல்லை. நீங்க அப்புறம் ஏங்க ஆவரேஜ்னு சொன்னீங்க? ஆவரேஜ்லாம் ரிவ்யூ எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கு bro. இல்ல பிரகாஷ். அதுதான் ஆவரேஜ் ரிவ்யூல வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னு ஆமா, சொல்லி ஆவரேஜ் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. இல்ல பரணி ப்ரோ, பார்க்காத படத்தை தான் நீங்க நாடோடிகள் சசிகுமார் மாதிரி போ போ போன்னு எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு இருக்கீங்களா? மாவீரன், நான் சொல்லவா, எனக்கு கொடுத்திருக்கிற ஷோ எல்லாமே சின்ன ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்கிரீன்ல பார்க்க பிடிக்கல. நான் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது சொன்னாரு, சின்ன நான் பார்க்கல. bro, சின்ன ஸ்கிரீனா தமிழா இங்கிலீஷ்லயா ப்ரோ சின்ன ஸ்கிரீன் சொல்றது? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். தமிழ்ல வாய்ப்பே இல்லை, நான் பார்க்க மாட்டேன். ஆனா தமிழ் டப்பிங் ரொம்ப டீசெண்டா இருந்தது ப்ரோ. ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, ரொம்ப டீசெண்டா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருந்ததுன்னா தமிழ்ல பயங்கரமா ஓடி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வேர்ட்ஸ் இருக்கு இப்ப டைலாக்ஸ்ல, நல்லா தமிழ்ல ஓடாதுன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தன் பிரெஞ்சுல பார்த்துட்டு படம் நிறைய காம்ப்ளிகேட்டடான சீன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான், அதேதான், கரெக்ட். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம். நான் மாவீரன் நான் பார்ப்பேன். ஆனா நான் எப்படி பார்ப்பேன்ன்றதுலாம் எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா ஆனா படம் பார்ப்பேன். ரெண்டல்ல வரும் bro. பார்க்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன், பார்க்கலாம். எங்க ப்ரோ? தேட்டர்ல தான். இப்போ சண்டே வரைக்கும் 300 ரூபா போட்டிருக்காங்க. மண்டே எப்படி டிராப் ஆகுதான்னு பார்ப்போம். எதுல bro 300 ரூபாய்? ஐமேக்ஸ்லயா? இல்ல நார்மல் தான். ஒரே ஒரு மால் தான் இங்க இருக்கு. அவன் போடுறதுதான் ரேட். இது அவரு பெங்களூரு. வேற தமிழ்நாடு. பெங்களூரு. ஓகே ஓகே, அங்க 300 ரூபாய் கம்மி தான். வீக் டேல எல்லாம் இந்த வீக்கெண்ட்ல 2 ஷோ மார்னிங் ஷோ கொடுத்துருக்காங்க. வீக் டேல எல்லாம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ அப்படி போயிடுது. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரிச்சிலையுமே வந்துட்டு மண்டே டியூஸ்டேல இருந்து 7 மணி ஷோ 10 மணி ஷோ தான் கொடுத்துருக்காங்க. சென்னை ஐமேக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண 5 நிமிஷத்துல புக் பண்ணிடுறாங்க. இதுல வேற நைட்ல ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னாடி திடீர்னு ஓபன் பண்றாங்க. கொச்சி ஐமேக்ஸ்ல 850 ரூபா டிக்கெட் போட்டிருந்தான். பிஎக்ஸ்எல்ல ஃபர்ஸ்ட் ஷோ 400 ரூபா 370 ரூபா சம்திங் ஏதோ டிக்கெட் போட்டிருந்தான். ஆனா மொரட்டு புக்கிங்ஸ். ஆமா ப்ரோ, புக்கிங் மட்டும் எப்படி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பட்டுன்னு ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம், ஏன்னா விஷுவலா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு. ஆமா, அதுவும் இப்ப டிஆர்ல வேற அந்த ஐமேக்ஸ் 70mm போட்டோஸ் போட்டு எல்லாரையும் வெறுப்பேற்றி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த இப்போ ஐஎம்டிபிலயுமே நல்ல ரிவ்யூஸ், ராட்டன் டொமேட்டோஸ்லயுமே நல்ல ரிவ்யூஸ் தான். 8.5 இருந்துச்சு ஐஎம்டிபில. அதான் ப்ரோ, அங்க பிரீமியர் போட்டப்போ செம ரிவ்யூஸ் வந்தது ப்ரோ. இதே பயங்கரமா ரிவ்யூஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்ல நான் 2 பேரோட ரிவ்யூ பார்ப்பேன். அவங்க கொஞ்சம் ஜெனியூனா சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க ஒருத்தர் வந்து சரி ஓகே அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வெயிட் பண்ண. அப்புறம் தமிழ்ல பார்த்தவங்களும் ஓரளவுக்கு நல்லா இல்ல, அதுவும் சில பேர்ல தமிழ்ல பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல அப்படி இப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா விஷுவலா நல்லா இருக்கு. எல்லார்கிட்ட இருந்தும் வர ஒரே கமெண்ட் விஷுவலா சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். அதனால பெரிய ஸ்கிரீன்ல போய் பாருங்கன்னு சஜஸ்ட் பண்றாங்க. இந்த படம் அது மட்டும் இன்னும் நல்லா பிடிக்கும். புரியலன்னா அந்த விஷுவல்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறாங்க. எல்லா கிட்ட இருந்து காமனா வர ஒரே விஷயம் அதுதான். நான் வந்துட்டு எப்படியாவது இந்த ஏப்ரல் மந்த் ஒரு வாட்டி கொச்சி போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ போனேன்னா மேக்சிமம் வந்துட்டு பார்க்காத படங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்துட்டு அப்படியே அது வரைக்கும் ஓடுமா ப்ரோ? புரியல. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் ப்ரோ போலான்னு இருக்கேன். எனக்கு என்னன்னா இங்க வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்காது. அது முடிஞ்சிருச்சுன்னா ஐ எம் ஃப்ரீ டு கோ. அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சு 3Dல போட்டிருக்காங்களா? 3D அது ஒரு நிமிஷம். 3D கிடையாது. 3D கிடையாது. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ.
கேக்குதா? கேக்குது ப்ரோ. அவர் பேரை வேற சொல்ல முடியாது போல, அப்படி வச்சிருக்காரு பேரு. ஏன் தஸ்னீம் தஸ்னீம் தஸ்னீம்ன்ற தஸ்னீம் பேருக்கு வச்சிருக்காரு என்ன அவரு. அதெல்லாம் என்ன? இல்ல யூசர் நேம் வீரன். எனக்கு அந்த இது ஏன் யூசர் நேம் சொல்லி படிக்கல. கூப்பிடுறீங்க? மிஸ்டர் கில்லர் 6663. தஸ்னீம். தஸ்னீம். ஓகே சொல்லுங்க ப்ரோ, கேக்குதா? அவர் பேசுறது எனக்கு கேட்கல. கேக்குதா ப்ரோ? கேக்குது. லொல்லு சபா ஓடிடில எதுவும் இருக்கா ப்ரோ? ஏன் யூடியூப் எல்லாம் பிட்டு பிட்டா இருக்கு. இதுக்கு எதுவும் சன் நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா ஆன்லைன்ல? லுலு சபா விஜய் ஹாட் டிவில ஸ்டார்ல இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. ஹாட் ஸ்டார் ரொம்ப பழசெல்லாம் வச்சிருக்க இப்ப கேக்குதா ப்ரோ? மாட்டான். கேக்குது ப்ரோ, கேக்குது. என்னன்னா இந்த விஜய் டிவி யூடியூப்ல இருக்கிறத தவிர வேற எங்கேயுமே இருக்காது. அதுவும் வந்துட்டு அவன் ஹைட் பண்ணி வச்சிருந்தானான்னு தெரியாது. ஏன்னா ஹோல் காப்பிரைட்ஸ் வந்து விஜய் டிவி கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேற எதுவும் போல. அதனால வந்துட்டு வாய்ப்புகள் இல்லை வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு. ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு ரொம்ப பழசுன்றதுனால இது பண்ணி வச்சிருக்கான். 193 அன்அவைலபிள் வீடியோஸ் ஆர் ஹிடன். லுலு சபால எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சிட்டாங்க. சாரி ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, யார் டிஸ்டர்ப் பண்றன்றாரு அவரு. சொல்லுங்க பரணி, சொல்லுங்க. படம் ஏப்ரல் 10 வந்துரும்ல. இந்த முறை வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு 7 ஸ்கிரீன் ஐடியில இருந்து எந்த ட்வீட்டும் போடாதனால சந்தேகமாவே இருக்கு. 3 பேர் சேர்ந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7 ஸ்கிரீன் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? 7 ஸ்கிரீன் ட்வீட் போடலையே, ப்ரொடியூசர் அவர் தானே. நீங்க ப்ரொடியூசர் பண்றது இப்பதான் ஆர்டி பண்ணிருக்காரு கட்ட கடைசியா. பிரதீப் ட்வீட்ட ஆர்டி அவர் எனக்கு அவர் ஆர்டி மட்டும் பண்ணாலே கொஞ்சம் இதுதான். ஆனா என்னன்னா லீடர் வந்து திரும்ப ப்ரீபோன் பண்ணதுலயும் இது வந்து இது பண்றதுலயும் அதுல ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ் 2 படத்தையும் ரிலீஸ் பண்றதுனால வேணா சரி ரைட்டு ஓகே, அவங்கள்ட்ட கேட்காம எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வரனால ஒரு படத்தை ப்ரீபோன் பண்ணி ஏப்ரல் 3 இது ஏப்ரல் 10 அதுன்னு மாத்திருப்பாங்க, கன்சிடர் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு டவுட். 24 ஏப்ரல் 10 ஆவேசம், 25 ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி. அதே வரிசையில் இதுவும் அனைவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, லீடர் நீங்க தியேட்டர்ல போய் பாப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா பார்ப்பேன். கண்டிப்பா லீடர் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், அதுக்கப்புறம் காளிதாஸ் 2 பார்ப்பேன். சூப்பர். அந்த வாரம்லாம் ஃப்ரீ தான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸ்கூல் ஆனுவல் டேல இருந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து கமிட்மெண்டே இல்லை. 1.5 மாசத்துக்கு ரிலாக்ஸா மே மாசம் வரைக்கும் எல்லா படத்தையும் பார்க்க வேண்டியதான். ஜாலி. நான் ஃபர்ஸ்ட் காளிதாஸ் 2 பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா எப்படியும் அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நல்ல படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப லீடர் நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்களா? எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். காளிதாஸ் நீங்க என்ன ரிவ்யூ அந்த படம் நல்லா போட்டாங்கல்ல எல்லாரும் போட்டாங்கன்னு Premiere? தெரியல. சுகுமார் ப்ரோ ரிவ்யூ பார்த்தேன், அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. வேற யாராவது போட்டிருந்தாங்களா? கார்த்தியும் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் காளிதாஸ். யாரு? கார்த்திக் ரவி வர்மா. அவர் போட்டிருந்தாரா? ஆமா, அவரும் போட்டிருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ, லீடர்ல டபுள் ஆக்ஷனா? லீடர்ல அவர் டபுள் ஸ்பாயிலர் பண்ணிட்டாரு. கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. இப்ப யூடியூப் கமெண்ட்ஸ்ல அடிக்க போறாங்க. நேத்து பிரகாஷ் ப்ரோ சொல்லிருந்தாரு, மூணாவது படத்துல 3 ரோல். டபுள் ஆக்ஷன்லாம் கிடையாது, டபுள் ஆக்ஷன்லாம் கிடையாது. லீடர் படத்துல ஒரு டபுள் ஆக்ஷன் கிடையாது. இல்ல நேத்து பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. அப்பயே என்கிட்ட கேட்டாங்க, மூணாவது படத்துல 3 ரோலு, 3 வித்தியாசமா இருக்கு போதும், அப்ப 2வது படத்துல 2 ரோலா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நானும் 2 ரோல். 3 AM and 5 AM shows housefull in Mumbai and peak demand for IMAX in Chennai.
என்ன படம்? ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. சூப்பரா சொல்லிட்டு இருக்காரு. ஹாப்பி ராஜ் பார்த்து எனக்கு ஒர்க் ஆகல. மெயின் டிசைன் ப்ரீமியஸ் ஷோ ரிவ்யூஸ் 4.5 4/5 5/5 எல்லாம் பார்த்துட்டு ஹைப் ஆகிப்போம். ஹைப் ஏறாதீங்க. அப்புறம் எலெக்ஷன் அதாவது சொல்லிட்டோமா? வேட்பாளர் தேர்வு ஒரு கட்சி வரட்டும், அப்பதான் ஒவ்வொரு இதுவும் பண்ணுவோம். அடுத்து ஹோப் யூ ஆன்சர் டு திஸ். ஏன் மீண்டும் திமுகவிற்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள்? அண்ணா அல்லது கருணாநிதி ஒரு காரணமாக சொல்லக்கூடாது இருக்கக்கூடாது. ஓகே. கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்த எந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தந்தன, ஆனால் மீண்டும் வாக்களிக்க நினைக்கிறீர்கள் என்ற ஒருத்தர் ஐடி கேட்டிருக்கிறாரு. சொன்னா பிரச்சாரம் மாதிரி இருக்குமே. அப்படித்தானே இருக்கும், சொல்லலாமா? சும்மா சொல்லுங்க. உங்க விருப்பம் தான் பிரகாஷ் ப்ரோ. இல்ல, அது சொல்றது பிரச்சாரம் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்ப நம்ம வந்து அண்ணா கலைஞரை பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்கிறாரு. பழசும் ஒரு காரணம் தானே. பழசு எனக்கு தெரிஞ்சு வந்து குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது, அப்புறமேட்டு மாநில திட்டக்குழு உருவாக்குனது, அப்புறம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் ஒன்று கொண்டு வந்தது. அது மாதிரி பழசு இருந்தாலும் நமக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பல திட்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். முதல்ல இந்த கலைஞர் டிவில இருந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். அதை பேசாம கரெக்டா கரண்ட் விஷயம் தான் பேசணும்னா, காலை உணவு திட்டம், ஸ்கூலுக்கு படிப்பு வந்து உயர்த்துற காலை உணவு திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டமா இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டமா, அது கூட பெருசா நிறைய பேருக்கு ரீச் ஆகல. பட் இந்த மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு பிங்க் பஸ் விட்டுருக்காங்களா, அந்த பஸ், லேடிஸ் இலவச டிக்கெட் இருக்கிறதெல்லாம் அதுல வந்து நல்ல திட்டம் தான். மற்றபடி ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் கலைஞர் கனவு இல்லம், அப்புறமேட்டு இந்த தோழி மகளிர் விடுதியெல்லாம் நமக்கு அது பெருசா இல்லைனாலும் நிறைய பேத்துக்கு பயனளிக்க திட்டங்கள் நமக்கு இந்த வருஷம் நிறைய இருக்குங்கிறதால எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா, பர்சனலா வந்து கல்விக்கு முக்கியத்துவம் தர்றது, கல்வியில வந்து முன்னேற மாநிலமா இருக்கிறதும், சில குறைகளை மட்டும் இருந்தாலும் அந்த குறைகளை தவிர்த்து வேற நமக்கு சான்ஸ் இல்லைங்கிறனாலையும் இந்த இதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கங்கிறது தான். அவ்வளோதான். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் மெயினா சுருக்கமா சொன்னா இதுதான். அதுதான் நம்ம சுருக்கமா சொல்லணும்னா. ஏன்னா நமக்கு பர்சனலா வந்து நம்ம அனுபவிச்சவங்களே நிறைய இருக்கு. நம்ம பழசை வச்சுதான் பேசுறது. பழசு எவ்வளவோ இருக்கு, அந்த எவ்வளவோ எதிர்த்து சொன்னா இதுதான். ஏன்னா வந்து தமிழ்நாடு பெயர் மாற்ற திட்டமும் திமுக ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க 1967. சுயமரியாதை திருமண திட்டமும் திமுக தான் வந்துச்சு. இருமொழி கொள்கையை பிடிக்கிறதும் விடாம பிடிக்கிறதும், அப்புறம் கைரிக்ஷா ஒழிக்கிறது, அதை ஒழிச்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிசை மாற்று வாரியமா நம்ம கொண்டு வந்ததுலாம் இதுதான் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது தானே. அப்ப பழசையும் தானே பேசணும். அது போக வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% பிளஸ் வந்து பெண்களுக்கு சொத்து வழங்குதல் அப்படிங்கிறதே வந்து கலைஞர் பீரியட்ல வந்ததுதான். அதனால அந்த ஒரு பழசு, அப்புறமேட்டு இந்த கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டம், டைட்டில் பார்க்குன்னு கொண்டு வந்தது. அப்புறம் மெயின் முக்கியமா வந்து ஏற்கனவே நம்ம பர்சனலா சொன்ன மாதிரி கலைஞர் டிவி, இலவச கேஸ் சிலிண்டர். இப்ப நம்ம கேஸை பத்தி என்ன பேசணும், நம்ம எவ்வளவு பேருக்கு அதனால விறகடுப்புனால பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறதுலாம் நிறைய பேருக்கு அது சொன்னா அது ஸ்கிரீன்ஷா தெரியும். அந்த டிபி காரணமே வந்து இந்த விறகடுப்பு பிளஸ் அதில் புகையில. ஏன்னா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் போட்டதை ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா தான் வந்து நெருப்பு தான் சமைச்சாங்க, ஆனா அவங்களுக்குலாம் எந்த டிபியும் வரல, நீங்க தான் எப்படி பெய் பிரச்சாரம் பண்றீங்க. ஒவ்வொருத்தருக்கு வரலங்கிறதுக்காக 99 பேத்துக்கு வந்துச்சுங்கிறத தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாதுங்க. நிறைய பேத்துக்கு வந்திருக்குங்கிறத சொன்னது. அதனால அந்த கேஸ் மற்றும் இந்த இந்த டிவி இதெல்லாம் ஒரு காரணம். இப்ப ரீசெண்டா இருக்க அந்த மகளிர் உரிமை தொகை 1000 நிறைய பேத்துக்கு அது ரொம்ப பயனுள்ள. ஏன்னா நமக்கு இருக்கிறவங்களுக்கோ இல்ல வந்து பணத்தை பெரட்ட முடியறவங்களுக்கோ அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மாச சம்பளம் அதுல வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கு லேடிக்கு, அப்புறமேட்டு மாசம் மாசம் அது ஒரு பஸ்ஸும் இருக்கு, பிளஸ் வந்து காலையில வந்து ஸ்கூல்ல போனா காலை உணவு திட்டமும் இருக்கு. கூடுதலா 1000 மாச உதவித்தொகை. அந்த உரிமை தொகையில வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டம், அப்புறமேட்டு வந்து மற்ற பொதுவா சொல்லணும்னா அனைத்து சாதியினரும் இந்த அர்ச்சர் ஆகலாங்கிற திட்டம் நிறைய இருக்கு. அப்புறமேட்டு இந்த 16% வந்து இந்த ஜிடிபிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப மிக முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்க நிலைமைக்குன்னா கடந்த அதுக்கு முந்தின 5 வருஷம் எப்படி இருந்துச்சுங்கிறது தெரியும்ல. இது மாதிரி நிறைய இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கடைசியா வந்து இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு, பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்த விட இப்போ வந்து 5.2 தான் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே இருக்கு. இந்த கடந்த 5 வருஷத்துலயே இருக்குல்ல, இவ்வளவு மாற்றங்கள் இருக்குல்ல. இன்னொரு 5 டேர்ம், இன்னொரு 5 வருஷம் டேர்ம் அப்படின்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதை கம்ப்ளீட் பண்றது பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். இன்னும் நிறைய விஷயம் ஞாபகம் இல்ல, வந்தா சொல்றேன். அவ்வளவு இப்போதைக்கு கடந்த 5 வருஷத்துக்கு ஏன்னா பழசை தான் சொல்ல முடியும். ஏதாவது நான் அப்ப ஞாபகம் வந்தா அதுல நான் வேட்பாளர் தேர்தல அறிவிச்சு நம்ம முழு நீள எலெக்ஷன் ஸ்பேஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் போடுவோம்ல, அப்ப வேணா அதை பத்தி பேசுவோம். ஞாபகம் வரதா வச்சு எடுத்து வச்சுட்டு பேசுவோம்.
இங்க ப்ளே பண்ணி விட்டு அங்க போயிட்டு எல்லா மேட்ச் பார்க்க. இல்ல மடோன் அஸ்வின் இது கார்த்தி ப்ராஜெக்ட் உண்மையா? எனக்கு நியூஸ் வந்துச்சு அது நடக்குது அப்படின்ற மாதிரி. நியூஸ் வந்துச்சா? ஆனா என்னன்னு தெரியல. உண்மையா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து அவர்தான் விக்ரம் படம் பண்ணல இல்ல. ஆமா பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க அருண் பிரதர். சில்லி கொஸ்டின் கேட்கறேன் பொலிட்டிக்கல். சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இபிஎஸ் பெரியப்பான்னு கூப்பிடுது. பெரியப்பா கூப்பிட மாட்டாங்க, சித்தப்பா தானே கூப்பிடுவாங்க. சித்தப்பா அது கொங்கு பெல்ட்ல வந்து யாரா இருந்தாலும் ஒரு உரமுறை வச்சு கூப்பிடுவாங்க. அது யாரோ கூட சித்தப்புன்னு. அது ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு, செந்தில் காமெடி. அந்த செந்தில் காமெடியில சித்தப்பு அது ஃபேமஸ். அதனால அந்த சித்தப்பு வந்து அவர் பார்க்க லுக்க லைக்ல அந்த மாதிரி அதுக்கு அந்த இதுல வருவாரு. அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சு அதை கொங்கு பெல்ட்டுக்காரரு அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதல் அதாவது அங்க வந்து கிண்டல் பண்றதுக்கே உறவு முறை வச்சு கிண்டல் பண்றதுதான் க்ளோஸா. அது பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கிறதுனால அதனால சித்தப்பு அப்படின்பாங்க. ஓகே. கருணாஸ் ஏது பார்ட்டியில? கருணாஸ் அவர் தனி பார்ட்டி, அவர் ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறாரு. அவரு பார்ட்டியில அந்த கூட்டணி இப்ப திமுக கூட்டணியில இருக்கிறாரு. போன முறை திமுக கூட்டணி, அதுக்கு முன்னாடி ஏடிஎம் கூட்டணியில இருந்தாரு. இப்ப எம்எல்ஏவா? ஆமா எம்எல்ஏ தானே. இப்ப ஜெயிக்குமா? இப்ப திமுக கூட்டணி உதயசூரியன் தான் நிக்கிறாரு, ஜெயிச்சிருப்பாரு. இந்த டபுள் ஆக்குபென்சில இருந்து ஒரு சிங்கிள் வருது அப்டேட் வந்து சொன்னீங்களா ப்ரோ? பரணி அப்டேட் சொல்லும்போது சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்ல தயாரிப்புல. ஆனா அதெல்லாம் விட இருங்க, அதுல பொலிட்டிக்கல் பிளஸ் சினிமால சேர்ந்து வருது. இது சுந்தர் சிசி ஆயிட்டாரு. அவருதாங்க. அது மதுரை மத்திய தொகுதி. எனக்கு ஆச்சரியம் நினைச்சேன். இல்ல குஷ்பு தான் சீட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க. குஷ்பு சீட்டு கிடைக்கல, அவங்க பிஜேபில இருக்காங்க. ஆனா இல்ல அந்த என்டிஏ கூட்டணியில ஏசி சண்முகத்தோட கட்சி இருக்கு. அந்த ஏசி சண்முகம் சுந்தர் சி வச்சு எல்லா படங்களும் அவரு தயாரிக்கிறாரு. அரண்மனை 4, இப்ப மூக்குத்தி அம்மன் 2ல இருந்து பார்ட்னரா இருக்கிறாரு. அப்புறம் இந்த படம் ஒண்ணு அடுத்து புருஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் அவர் தான் கோ ப்ரொடியூசரு, மெயின் ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான். படம் தான் தயாரிக்கிறாருன்னு பார்த்தா அரசியலுக்கு அவர் கட்சியில இவருக்கு அவர் கொடுத்த 2 சீட்டு இவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டாரு. பிஜேபி கூட்டணியில அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அது ரெட்டலை சின்னத்துல இவங்க வாங்கி ரெட்டலை சின்னத்துல நிக்கிறாரு. அது அவர் கிடைக்கிறது பாருங்க. முதல் இதுலயே ரெட்டலை சின்னம். ரெட்டலை சின்னத்துல மதுரை மத்திய தொகுதியில பிஜேபி சார்பில் அந்த என்டிஏ அணியில இந்த ஒரு கட்சி வேட்பாளர் பேர், கட்சி பேர் என்ன, புதிய நீதி கட்சி தான் நினைக்கிறேன். ஏசி சண்முகத்தோடது. அந்த கட்சியில சரி குஷ்புக்காக தான் ஒரு பேம்ப்ளேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி இல்ல, செந்தில் பாலாஜி கோவை தெற்கு. பிடிஆர் மதுரை மத்தியா என்ன? ஆமா மதுரை மத்திய தான் நினைக்கிறேன். நான் வேட்பாளர் பற்றி கூட ஷேர் பண்ணி தான் மறந்துட்டேன். அதை பிடிஆர்னா போட்டி, அது வேற வகையில போட்டி ட்ரை பண்றாங்க. ஆமா பிடிஆர் தான் நிக்கிறாரு. அப்ப வாய்ப்பு இல்ல சுந்தர் சிக்கு. ஆனா வேற வகையில அது ஒரு கணக்காக நிப்பாட்டி இருக்காங்க. ஸ்பேஸ்ல சொல்ல முடியாது. அது காரணம் அதுக்கு அதுதான் பட்டியலே சேர்த்து அதை வேற சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதை வலைபேச்சுல வந்து சினிமா நீர் சொல்லி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து படம் பட்டு வடை எவ்வளவு நடக்க போகுதுன்னு சொன்னாரு வலைபேச்சுல. இந்த தொகுதியை வச்சுதான் இந்த தொகுதியை வச்சுதான் பிரகாஷ் ப்ரோ பிடிஆரையும் சுந்தர்சிக்கு வந்து 20 கோடி ரூபாய் செலவு பண்றாராம் ஏசி சண்முகம். அதே மாதிரி டிவிகேல வந்து அன்புச்செழியனோட பையன் நிக்கிறாராம். அவரு வந்து மதுரை தெற்குல நிக்கிறாருல்ல. அவரு 20 கோடி செலவு பண்றாராம். இன்னைக்கு வந்து இதெல்லாம் சொன்னாங்க கணக்கா. சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க. இல்ல கேளுங்க, சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டானுங்க. பண்ணிட்டு மறுபடியும் பிரைவேட்ல போட்டு அதை இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எடிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது அப்ப ஒருவேளை என்ன பில்லு கொடுத்தாங்கன்னா இவங்களை தூக்கி சாட்சியா தூக்கி உள்ள போடலாம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி. ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து செய்தியா சூசகமா சொல்றது வேற, இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கண்ண பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி சொல்லி இருப்பாங்க. சொன்னாங்கன்னா தூக்கி உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். யாராவது டவுன்லோட் போட்டு வச்சிருக்கீங்க, டவுன்லோட் போட்டு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அனுப்பிச்சு விடுங்க.
எப்பயுமே இவங்களை விசாரிங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கணும், அனுப்பிச்சு விடுங்க. இல்ல எப்பயும் சினிமா நியூஸ் ரியலா சொல்லி அப்படியே அது ஃப்ளோல சொல்லிட்டாங்க போல. ஆனா கண்டிப்பா நம்ம பசங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்களே. டவுன்லோட் பண்ணிருந்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், பண்ணா இருக்கும். உடனே பிரைவேட்ல போட்டாங்க. நான் பார்த்து முடிச்சே பிரைவேட்ல போட்டாங்க. உடனே. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட் ஐடி, ஒரு ஐடி இருக்கு, இந்த இன்ஃபுளுசர் மாதிரியே இருக்க ஒரு பாட் ஐடி. வீடியோ பிளே பண்ணிட்டு இருக்கும் போதே ரெக்கார்ட் போட்டு தனி ஐடியில போடுற ஐடி. அந்த ஐடி ஏதாவது வீடியோ போட்டு பிளே பண்ணி வச்சிருந்தா தான் உண்டு, ரெக்கார்டு போட்டிருந்தா. யாரும் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் அலைபேசி பெருசா பார்க்க மாட்டேன், இல்லைன்னா போட்டிருக்கலாம். அதை விடுங்க, பாத்துக்கலாம். சும்மா பண்ணா பேசுறதானே விட. நெக்ஸ்ட் பிரகாஷ் ப்ரோ, ஜீத்து ஜோசப் படம் ஓடிடில வந்துருக்கு, யாருமே பார்க்கல. பரணி, ஒரு படத்தை, அது மலையாள படத்தை 100 தடவை ப்ரொமோஷன் பண்ற நீங்களே அந்த படத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் ரொம்ப மொக்க படம் அர்த்தம். அது யாரும் நீங்க பாத்தீங்களா ப்ரோ? அது நேத்து எண்ட் பண்ணும்போது முதற்கொண்டு சொல்லிட்டு போறாருங்க, திரும்ப ஒரு தடவை ரிமைண்டர் மெசேஜ் போறாரு. போயிட்டு வரேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை கூட பாய் கூட சொல்ல மாட்டாரு. பண்றீங்க பாத்தீங்களா டெய்லி? இது அந்த மஸ்திஷ்கா மரணத்துக்கு தானே கடைசியா போகும்போது, கடைசியா திரும்ப நான் நடுவுல ஒரு ரிமைண்டர் போட்டாரு. பர்னி ப்ரோ திட்ட போறாங்கன்னு தோணுது. என்னென்ன ப்ரொமோஷன் பண்றாரு பாருங்க. அநியாயத்துக்கு போற போக்குல இந்தி திணிப்போட மோசமான திணிப்பு இருக்கு. 1960 இந்தி திணிப்பு நடந்துச்சு, அதை விட மோசமான மலையாள திணிப்பு பண்ணிட்டு இருக்காரு இவர் உட்காந்துக்கிட்டு. ஐயோ இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா, நான் வந்துட்டு லாஸ்ட் சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டேன். சரி கரெக்டா நான் சொல்லி முடிக்கிற ஸ்பேஸ் எண்டட் வருது. ஐயோ இது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்லயே இருந்தேன். ஆனா அது நீங்க கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப எல்லாரும் கேட்டிருப்பாங்க. சரி விடுங்க. அது யூஸ்வலா தெரிஞ்சது தானே பிரகாஷ் ப்ரோ, அது அதனால சரி. எந்த ஓடிடில ப்ரோ வந்திருக்கு? அது நெட்ஃபிளிக்ஸ். நீங்க பாத்துட்டேன்னு சொன்னீங்க. இல்ல அது இல்ல, ஜீத்து ஜோசப் படமா? அது வந்துட்டு நிறைய இருக்கு, மனோரமா மேக்ஸ், அதுக்கப்புறம் பிஜு மேனன் படம் தானே? ஆமா, சிம்பிளி சவுத், மனோரமா மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஓடிடில வந்திருக்குது. நாங்க எதுவுமே இங்க நம்ம பாக்குறதுக்கு ஆகாது. ஏழைகளின் ஓடிடியில் பார்க்கும். உங்களுக்கு வேணும்னா பர்னி ப்ரோ டிஎம் பண்ணுங்க, உடனே அனுப்பும். ஓகே, சரி ஓகே. வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லன்னா இன்னைக்கு சீக்கிரமா பாய் முடிச்சிடலாம். மா சொல்லு. ஓகே பாய் முடிச்சிருங்க. ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம்.